Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான ராகி இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நார்மல் நம்ம அரிசி மாவு இட்லி போலவே ரொம்ப சாஃப்ட்டா ரொம்பவே டேஸ்டாவே இருக்கும். அந்த இட்லியை விட இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட. ஸோ வந்து இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் வந்து செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு ராகி சேர்த்துக்கோங்க. அதாவது முழு கேப்பை. நீங்கள் இந்த மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா வந்து கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அளந்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ராகி எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்கணும். இப்போ இது கூட 3/4 கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக இட்லி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு முழு உளுந்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து கழுவிக்கோங்க. ஒரு 5 தடவையாவது இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகியில் நிறைய வந்து அழுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது. இது நல்லா தெளிவான தண்ணியாக வர வரைக்கும் நம்ம இதை கழுவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்ல தெளிவான தண்ணியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா இதை சுத்தப்படுத்திட்டு 6 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம அவல் சேர்த்துட்டு ஊற வைக்க போகிறோம். அதாவது 6 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அவல் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே அவல் சேர்த்துட்டோம்னா அவல் ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க போதும். இப்போ இதில் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே அவல் நல்லா ஊறிடும். நான் வந்து ஒயிட் கலர் நார்மல் அவல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குறைவான அளவு நீங்கள் ஊற போட்டிருந்தீங்கன்னா ஒரு டைம்லேயே நல்லா வந்து அரைச்சிடலாம். நான் நிறைய கொஞ்சம் ஊற போட்டிருக்கிறதுனால 2-3 பேட்சாக வந்து பிரித்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து இது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சம் கூட குறுன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிட்டு இது போல் சேர்த்துருங்க. மாவை விட பாத்திரத்தோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா இது நல்லா புளிச்சு பொங்கி வரும். இப்போ எல்லா மாவையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இது ஏன் நம்ம கை வச்சு பிசறோன்னா நம்ம கை சூட்டுக்கு இந்த மாவு நல்லா புளிச்சு வரும், அதுக்காக. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஓவர் நைட் அப்படியே இது ஊறிட்டு இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஒருவேளை மாவு பொங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சம்மர் சீசனில் நல்லாவே பொங்கி வரும். வின்டர் சீசனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் வந்து எடுக்கும் பொங்கி வர்றதுக்கு. அதனால் டைம் பார்த்து வச்சுக்கோங்க. மாவே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. நம்மளோட மாவு எந்த அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதை பொறுத்து தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இட்லி பேனில் நல்லா தண்ணி சுட வச்சுட்டு அது மேலே இட்லி பிளேட் வந்து வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டில் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம ஒவ்வொரு கரண்டியாக இட்லி மாவு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இட்லிகளை ஊற்ற ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். இப்போ எல்லா இட்லிகளும் ஊற்றுனதுக்கு அப்புறமா முடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வந்து சூப்பராக தயாராக இருக்குது. ஒருவேளை இட்லி வேகாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆற வச்சிட வேணாம். சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா இட்லிகளையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா வந்து சூப்பரான இட்லி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து நார்மல் இட்லி போல தான். இட்லி சாம்பார், சட்னி இது எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நார்மல் இட்லிக்கு பதிலாக இது போல் ஹெல்த்தியான இட்லி வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நான் டிஃபன் சாம்பார் கூட அதுக்கப்புறமா ஸ்பைசி சன்னா மசாலா கூட வச்சு இதை சர்வ் பண்ண போகிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.